தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, நம்ம வசனத்தில் போனோம். மத்தேயு 11 அதிகாரம் 28, 29 வசனத்தில் மத்தேயு 11, 28, 29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல பாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம் தான் நமக்கு தியானத்துக்குரியது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு தாழ்மையோடு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவாகிய என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். யோவான் 10 அதிகாரம் 9-11 வரை வாசிக்கும் போது, நானே ஆடுகளுக்கு வாசல், நானே ஆடுகளுக்கு வாசல், என் வழியாய் உட்பிரவேசிக்கிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி அந்த வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. நானே வாசல், என் வழியாகத்தான் உட்பிரவேசிக்க வேண்டும் என்பது அடுத்த விஷயம். இப்போ நீங்கள் இயேசுவின் பிரதான அப்போஸ்தலராகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 21 வசனத்தில் வந்தீங்கன்னா, இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார். அதாவது உலகத்திலே அவர் ஒரு மனுஷ மேய்ப்பராக போதகராக அவர் போதனை செய்தார். அதன் பிறகு சிலுவையிலே பாவ நிவாரண பலியாய் மரித்து அடக்கம் பண்ண விட்டார். 3வது நாள் தேவன் அவரை மீண்டும் எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். எதற்கு மகிமை கொடுத்தார் என்று சொன்னால், 1 பேதுரு 2 அதிகாரம் 25 வசனத்தில், நீங்கள்லாம் சிதறுண்ட ஆடுகளைப் போல இருக்கிறீர்கள், இப்பொழுது மேய்ப்பரும் கண்காணியும் ஆகிய இயேசுவிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ நமக்கு இயேசு ஒரு நித்திய பிரதான மேய்ப்பராக இருக்கும்படி தேவன் அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பி, அவர் மாம்சத்தில் இருக்கும்போது மாம்ச போதகர், இப்போது தேவகுமாரனாகிய, அதாவது தேவதூதர்களோட மேலான நிலையில் இருக்கிற போதகராக மேய்ப்பராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 1 பேதுரு 5:4 அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அவர் வெளிப்படும் போது நமக்கு எங்களை போன்ற அதுக்கு கீழே உள்ள போதவர்களுக்கும் அவர் கிரீடங்களை கொடுப்பார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். 23 சங்கீதத்தில் வரும்போது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் சாட்சி அடையேன், புல்லுள்ள இடத்துல மேய்ப்பார். இந்த பகுதியினுடைய விளக்கம் எல்லாம் அங்கே இருக்கு. அவர் எப்படி மேய்ப்பாருங்கிறது இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இயேசுவை தேவன் ஏன் ஒரு மேய்ப்பராக ஏற்படுத்தினார், அதுக்கு அவசியம் என்ன என்கிற ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். முதலாவது, நீங்கள் ஆதாம் முதல் மோசே வரைக்கும் தேவன் மனசாட்சி வழியாய் பேசி கொண்டிருந்தார். ஏனோக்கு அப்படிதான் தேவனோடு சஞ்சரித்தான், நோவா நீதிமானா இருந்தான், ஆபிரகாம், இவங்கெல்லாம் வேதம் கிடையாது, சட்டம் கிடையாது, சபை கிடையாது, பாஸ்டர் கிடையாது. ஆனால் தேவன் அவர்களுடைய மனசாட்சியில் பேசினது நிமித்தம் அவர்கள் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற்றார்கள். தேவனோடு சஞ்சரித்து தேவனை எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு அங்கீகாரத்தை ஏனோக்கு பெற்றிருக்கிறான் இல்லையா? அந்த நோவா அவனை மாத்திரம் பேழை செய்து காக்கும் அளவுக்கு ஒரு சபை கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது. தேவன் அவ்விதமாக செயல்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதன் பிறகு தேவன் மோசேயை அழைத்து அவன் மூலமாய் நியாய பிரமாணங்களை கொடுக்கிறார். அதை அவனுக்கு எழுதி வைக்கும்படியாய் சொல்லி அவன் அதை எழுதி வைக்கிறான். எழுதி வைத்து அந்த அடிப்படையில் தான் அவனுடைய காலத்துக்கு பிறகு அதை வாசிப்பார்கள். நியாயப்பிரமாணம் இப்பவும் அதனுடைய பகுதிகளை வாசிப்பார்கள். ஆனால் என்ன நடந்ததுன்னு சொன்னால், கொஞ்ச காலம் ஆன உடனே தேவன் பேசினார், செயல்பட்டார், அதை எழுதி கொடுத்த உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? எரேமியா 8:8 தங்களை ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் எப்படி சொல்லுகிறீர்கள்? வேத பாரகருடைய கள்ள எழுத்தாணி அதை அபத்தமாக்கிற்று. என்ன புரிஞ்சிங்க? மோசையினால் எழுதி கொடுத்தப்பட்ட பிரமாணத்தை அந்த வேத பாரகர் தான் எழுதுவாங்க. இன்னைக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க, அன்னைக்கு ஒன்றை பார்த்து காப்பி எழுதணும். அப்படி எழுதும்போது இந்த வேத பாரகர்கள் அந்த வேதத்தை திருத்தினார்கள். அப்பமே திருத்திட்டாங்க. அதை தீர்க்கதரிசியை கொண்டு தெளிவாக சொல்லிட்டார். கள்ள எழுத்தாணினா பெண்ணு, அன்னைக்கு ஒரு பெண் எழுத்துக்கோல் வச்சு தவறாக நீங்கள் எழுதுகிறீர்கள். ஏசாயா 29:13 வரும்போதும், அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட மனுஷ கற்பனையா இருக்கிறது.
இதெல்லாம் நான் எழுதி கொடுத்தது கிடையாது, இவங்களே எழுதி வச்சு கள்ள கதை பேசுறாங்க. மற்ற 15:9 வரும்போது இயேசு அதை எடுத்து சொல்றார். அது என்னன்னா, மனுஷனுடைய உபதேசங்களை வீணாய் போதித்து வீண் ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அந்த பகுதியை மீண்டும் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். என்ன புரிஞ்சுங்க? தேவன் மனசாட்சியில் பேசினார், பிறகு மோசையின் மூலம் பேசினார், அதை எழுதி கொடுத்தார், அதையும் இல்லாம தாறுமாறாக்கினார்ங்கிறது வேறையும் வசனங்கள் உண்டு. இப்ப நமக்கு விளம் போதும். அதன் தொடர்ச்சியாக இஸ்ரவேலில் மேய்ப்பர்கள் இருந்தார்கள், ஆசாரியர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதெல்லாம் நாம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்களாம்? இவங்க, நீங்கள் அதை எசேக்கியேல் 34 அதிகாரம் 18-19, எசேக்கியேல் 34 18-19 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது மேய்ப்பர்களை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் பேசுறார். என்ன பேசுறார் தெரியுமா? நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து விட்டு மீதியானதை உங்கள் கால்களால் குழப்பி போடுகிறீர்கள். அப்ப என்னுடைய ஆடுகள் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை, மிதிக்கப்பட்டதை சாப்பிடணுமா குடிக்கணுமான்னு கேட்கிறார். என்ன செய்தி? நீங்க பல விஷயத்தையெல்லாம் நல்லா படிச்சுட்டு அதை சரியா ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கல, அவங்கள குழப்பி விட்டுறீங்க. மண்டை குழப்பி விடுற மாதிரி தான் உங்க நடவடிக்கை இருக்குது. நீங்க சரியா எல்லாத்தையும் பார்த்து ஆராய்ஞ்சு படிச்சுட்டு மற்றவர்களை குழப்பி விட்டீர்கள் என்று சொல்லி மிக கடினமான ஒரு கண்டனத்தை தேவன் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இது அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் நடக்கிறது. எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் இந்த பைபிளை ஆராய்ந்து படித்து அதை அப்படியே ஆஸ் இட் இஸ் பேசிடுறேனோ அது எனக்கு வேலை. ஒரு குறிப்பிட்ட சபையில நான் இப்படி ரொம்ப பைபிள் ஸ்டடி சொல்லுவேன். அந்த போதகர் சொல்வார், நெகேமியா போதக சமர்த்தன். என்னது? எனக்கு போதக சமர்த்தன் சொல்லி அங்க ஒரு பேர் இருக்கு பைபிள்ல, அதை எனக்கு போட்டுட்டார். கொஞ்ச நாள் போச்சு. அவருடைய சில அரசியல்தனமான சில நடவடிக்கைகளுக்கு நான் உடன்படுவேன் அவர் நினைச்சிருக்கலாம். நான் ஒரு அரசியலுக்கும் உடன்பட மாட்டேன், ஆண்டவருடைய வசனத்தை பேசுவேன், பறந்துருவேன். இப்போ உடன்படாதோன்னு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் சொல்லுவாரு, நம்ம இப்படி பிரசங்கம் பண்ணுனா நமக்கு சபை கட்ட முடியாது. அடுத்த பாயிண்ட், போதக சமர்த்தன்னு சொன்னது அவர் தான், இப்போ இப்படி சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப துக்கம். அப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் நான் ரொம்ப சின்னவன், நீங்க சீனியர், நான் தப்பு பண்ணா சொல்லி தந்துருங்க. அது இப்பவுமே அப்படிதான் சொல்லிதாங்க, நானும் மனுஷன் தானே என்ன கேட்டேன். அதை சொல்ல மாட்டார். எனக்கு ரொம்ப துக்கம். நான் வீட்டுக்கு அப்ப நான் கேட்டேன், சபை கட்டுறதுங்கிறது வேறு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறது ரெண்டு விஷயமானு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொல்லலை. நான் வீட்டுக்கு போயிட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, தப்புன்னா தப்பை சொல்லி கொடுங்கிறேன், அதையும் செய்ய மாட்டார். நான் தான் ரொம்ப வரியா ரொம்ப ஆராய்ஞ்சு ராப்பகலாக படிச்சு பேசுறேன், என்ன செய்யறது? அப்ப நான் சொன்னேன், இனி நான் அடுத்த ஆளுக்கு மேடையில பேச மாட்டேன். நான் இந்த வேலை செய்யணும்னா நான் ஒரு இடத்துல உட்காருவேன். ரட்சிக்கப்படுறவள கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தாருன்னு சொல்லி இருக்கு இல்லையா, ஜனங்களை கொண்டு வாங்க, அவங்கள்ட்ட நான் பேசுறேன். இனி அவங்க எல்லைக்கு போக மாட்டேன். ஒரு 2-3 வாரம் நான் ஒரு இடத்துக்கு போகல. சண்டை, ஆண்டவரோட சண்டை அப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது ஒரு சனிக்கிழமை நான் ஒரு உறவினர் வீட்டுக்கு போன இடத்துல என்னை தங்க வச்சுட்டாங்க. ஒரு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நான் காலையில சுகமாக கிடந்து உறங்கு. அந்த வீட்டுக்காரர் கேட்கிறாரு, என்ன பெருசுங்க யாரு, காலையில 9 மணி கழிஞ்சாச்சு, கூட்டத்துக்கு போவே இல்லையா, கள்ளம் அடிச்சு கிடக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் பதில் பேசல, அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிட்டேன். நமக்கு பிரச்சனை யாருக்கு சொன்னா புரியாதுல்ல. உடனே அவர் சொல்லாரு, பிரசங்கியாரே கள்ளம் அடிச்சுதான் கிடக்காரு, எனக்கும் காலுகையெல்லாம் வலியா இருக்கு, சரி இன்னைக்கு கொஞ்சம் நானும் ரெஸ்ட் எடுக்கேன்னு இவர் அவருக்கு ரூம்ல படுக்க போயிட்டார். எனக்கு எப்பா நான் தேவனோடு சண்டை போட்டு கிடக்குறேன், இது யார்கிட்டையும் சொன்னா புரியாது. இவர் இப்படி என்ன மீத்தம், இந்த மனுஷன் தான் இப்போ இடறி போன மாதிரி ஆயிடுச்சுல்ல. துக்கத்துல எழும்பனேன், எனக்கு உறக்கம் வரல. அவருக்கு ரூம்ல போய் தட்டி எழுப்பனேன், கூப்பிட்டேன், எழும்புங்க கூட்டத்துக்கு போவோம். உடனே அவர் கிண்டல் பண்ணார், என்ன பிரசங்கியா இருக்கு, திடீர் மனம் திரும்புதல் வந்துட்டு, உறங்கிய விட மாட்டார் மனுஷன் எல்லாம் சொல்லிட்டு அவர் எங்கேயோ ஒரு சபைக்கு போவார். எனக்கு தெரியாதுல்ல. அங்கே போனோம். எப்படியும் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகி போனதுனால இடம் இல்லை, பின்னத்தம் கடல் மணல் போட்டிருக்காங்க, நான் பின்னத்தம் உட்காந்துருக்கேன். ஸோ ஆராதனை உச்சக்கட்டமாக நடந்திருக்கிற நேரம், 3 பாட்டுலாம் பாடி ரொம்ப உச்சக்கட்டமாக போகுது. ஸோ எனக்கு ஆராதிக்க முடியும். நான் ஆண்டவரே நான் ஒரு பிரசங்கியாரா முன்ன நின்று பிரசங்கம் பண்ணேன், இப்போ என்ன தரையில கொண்டு வச்சிருக்கு, என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு செய்தேன்னு கேட்டால் பாஸ்டர் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க, உமகிட்ட கேட்டால் நீரும் சொல்லல. இப்போ நான் என்னதான் செய்யணும், இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்னு சண்டை போட்டோம். எனக்கு தான் ஆராதனை வரல. இப்படி இருக்கும்போது எனக்குள்ள ஒரு சத்தம் பேசுது, நீ போய் எழுந்து
வந்து முன்னால உட்காரு, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், முன்னால போய் இரு, இங்க வந்துரு, நீ தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும். நான் சொன்னேன், அதெல்லாம் சரி வராது. நான் இங்க பிரசங்கம் பண்ணோம்னா இங்க உள்ள பாஸ்டர் வந்து எழும்புங்க, முன்னால உட்காருங்க, நீங்க பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னா நான் செய்வேன் இல்லையா? இது நானா அதிக பிரசங்கி தரமா சொன்னா சரியா இருக்காது. எனக்குள்ளே பேசுறவரு அந்த பாஸ்டருக்குள்ளே பேசுறாருல்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து என் பின்னால இருந்து வந்து என்ன இப்படி தட்டுறாரு, முதுகுல அடிக்கிறார். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். இப்படி திரும்பி பார்த்தா வெள்ளையும் போட்டுட்டு தாடி வச்சுட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. நான் அதிர்ந்து போனேன், என்னடா இது, ஆவியானவர் பேசிட்டு இருந்தார், இப்போ அடிக்கிறாரு போல இருக்குன்னு. இப்படி பார்த்தேன், அவர் எனக்கு தெரியும். அவர் கையை காட்டினார், இப்படி எழும்புங்கன்னு கையை காட்டினார். ஸ்டாண்டப் கையை சொன்னார், முன்னாலே போய் உட்காருங்கன்னு இப்படி செய்கையில். ஏன்னா ஆராதனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு வழங்கிட்டு ஏதோ நடக்குது, முன்னால் உட்காந்துட்டேன். அவர் என்கிட்ட ஒன்றும் கேட்கல. பிரசங்க நேரம் சொன்னார், இப்பொழுது நம்ம மத்தியில் ஒரு கர்த்தருடைய தாசன் வந்திருக்கிறார், அவர் இப்போது செய்தி விடுப்பாருன்னு சொல்லிட்டார். எனக்கு தான் உடனே செய்தி வந்துடும். நான் செய்தி பேசியாச்சு, முடிச்சிட்டேன். கடைசி ஜெபம் அப்படி கிளைமேக்ஸாக உச்சகட்டமாக ஆராதிச்சு தான் முடிப்பாங்க இல்லையா? அப்படி நடக்கும்போது அந்த ஊழியக்காரருக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? ஏய், நீ ஏன் இப்போது இப்படி பேசாமல் சுருண்டு படுத்து கிடக்கிறாய்? பாத்துருங்க, நான் இப்படி குனிஞ்சு உட்கார்ந்துருக்கேன், படுத்து கிடக்கிறாய். நீ என்ன இடத்துல கேட்டவங்களே தைரியமா பேசணும், நீ போய்கிட்டே இரு. ஆமா, அவர் அதை தான் சொல்றாரு. இதுக்கு முன்ன காஞ்சிரோட் சாதுவும் சொல்லியிருக்காரு, அதே சேம் வேர்டு. ஓகே, தைரியமா பேசு. ஒரு கிதியோன், ஒரு சிம்சோன், எலியா, தனி ஆளுகளை நான் பயன்படுத்தினேன்ல, அது மாதிரி ஒன்னும் பயன்படுத்துவேன் போ அப்படின்னு சொல்லிட்டார். நான் தலையை தூக்கி பார்த்தேன், நான் தான் சுருண்டு படுத்து கிடக்கிறேன். இவர் யாருக்கு பேசுறாருன்னா அவர் திரும்பி நின்று பேசிட்டு இருக்காரு, நான் தான் குறிஞ்சிருக்கேன்னா. ஓகே, அப்புறம் தான் நான் தைரியமா இப்படி பேசுறேன். எதுக்கு சொல்றேன்னா, இப்படி தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமான காரியங்களால் சபைகள் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு இடையில நாம போய் செய்யும் போது நமக்கும் பிரச்சனை பண்ணத்தான் செய்யறாங்க. அதெல்லாம் கடந்து தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எசேக்கியேல் 34 அதிகாரம் 4-6 வரை போனா, நீங்க மந்தைய சரியா மேய்க்கல, நசல் கொண்டதை தேற்றதில்ல, காயம் வெட்டதை காயங்கட்டல அப்படின்னு மேய்ப்பொருளை பற்றி பெரிய குற்றச்சாட்டு. உங்களுக்கு தலைவன் ஆகணும், அரசியல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்குள்ள ஸ்டேஜ் அதுதான். எல்லாருக்கும் 10 ஜனங்களை கூட்டி ஒவ்வொருத்தருக்கும் தலைவன் ஆயிரணும். ஆமா, அப்படித்தான் எல்லாரும் செயல்படுறாங்க. அந்த ஜனங்களுடைய ப்ராப்ளம் எனக்கு ரியல் ப்ராப்ளம். இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன இல்லைன்னா, ஆண்டவரே என் சபைக்கு வருது, இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், இப்படி இத்தனை வருஷம் வர்றாங்களே, அந்த ஒரு கவலையோ பாரமோ துக்கமோ இன்னைக்குள்ள பாஸ்டர் மாதிரி கிடையாது. ஏய் வந்தியா, உட்காந்தியா, கையெழுத்து போட்டியா, எல்லாரும் கூடு, நின்ன தலைவன், எல்லாரும் தலைவன் ஆக்குங்க. இதாக்கம் இப்ப நடக்கிற அரசியல் நாடகம். அதுக்கு நிறைய வித்தை எல்லாம் வச்சிருக்காவ. நான் அதுக்குள்ள போகல, நாம தான் இதுல சுத்தி வரமே. சரி, அதை கர்த்தர் வெறுக்கிறேன்னு சொல்றார். இதெல்லாம் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எகைன் கவனிங்க, அவர் சொல்றாரு, உங்களை வச்சா நீங்க மேய்க்க மாட்டீங்க, ஒழுங்கா வேலை செய்ய மாட்டீங்க, நான் என்ன செய்வேன்? எசேக்கியேல் 34:11-15. எசேக்கியேல் 34:11-15. அது நீங்க படிக்கிறீங்களா? சத்தமா படிங்க பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் என்ன சொல்றார்? நானே என் ஆடுகளை விசாரிப்பேன், தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருந்து நாளில் மந்தையை தேடி கொண்டு இருக்கிறது போல என் ஆடுகளை நான் தேடி, மப்பும் மந்தாரமுள்ள இருட்டான சூழ்நிலையில சிக்கி இருக்கிறவர்களை, சிதறண்டு போன எல்லா இடத்திலிருந்தும் தப்பி வர பண்ணி, ஜனங்களிடத்திலிருந்து சிதறி கிடக்கிறதெல்லாம் புறப்பட பண்ணி, தேசங்களிலிருந்து சேர பண்ணி கொண்டு வந்து ஆறுகள் அண்டையிலும் வாசஸ்தலங்களிலும். சரி போதும். இப்ப என்ன சொல்றாரு அவரு? இனி மேய்ப்பொருளை நம்பி என்ன இல்லை, பயன் இல்லை, நானே தேடி பார்ப்பேன். அதான் வேர்டு சொல்றாரு. உங்களை நம்ப முடியாதுடா, இனி நானே இறங்குவேன், நானே வேலை செய்வேன், நானே தேடி பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப அதுக்கு என்ன செய்யறாருன்னா, அவர் எப்படி தேடுறது? அவர் பரலோகத்தின் தேவன் இல்லையா? அவர் தம்முடைய குமாரனை, தேவதூதருக்கு மேலாய் இருந்த குமாரனை தேவதூதருக்கு கீழான நிலையில உலகத்தில் அனுப்பினார். அல்ல, என் மந்தையை தேடு, இருட்டில் இருக்கிற ஜனங்களை தேடும்படி இயேசுவை அனுப்பினார். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இயேசுவாகிய மேய்ப்பரை அனுப்பினார். யோவான் 10:8 சொல்வார், இயேசு, எனக்கு முன்னே வந்தவரெல்லாம் கள்ளரும் கொள்ளைக்காரருமா இருக்கிறாங்க,
அதுக்கு 2 காரியம் இருக்கு. ஒன்று, இயேசுநாதருக்கு முன்னால் இருந்த ஆசாரியர்கள் அவர்கள் மந்தை மேய்க்கல, அவங்க என்ன செஞ்சாங்க, தங்கள் கால்களால் வசனத்தெல்லாம் குழப்பிட்டாங்கலாம் நான் சொல்லிட்டேன். 2வது, இயேசு வர்ற காலத்தில் மேசியான்னு ஒருத்தர் வரணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் சிலர் வந்து நான் தான் மேசியா, என் பின்னால் வாருங்கள்லாம் ட்ரை பண்ணாங்களாம். அவர்கள் கள்ள மேசியாக்கள். அதையும் சேர்த்து தான் சொல்றார், எனக்கு முன்னே நிறைய கள்ள போதகர்கள் கள்ள மேசியாக்கள்லாம் வந்தார்கள், நான் தான் ஆடுகளுக்கு மேய்ப்பேன், நான் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப இயேசுவை தேவன் ஏன் மேய்ப்பராக ஏற்படுத்தினார், அதன் பின்னணியை நீங்கள் இங்கே புரிந்து கொண்டீர்கள். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, சீடர்களை 12 பேரை எடுத்தார். அவரிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் நான் எனக்கு சீஷராக்குங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க. அடுத்த வேர்டு எங்கெங்கெல்லாம் ட்ரபிள் வருது, ஆக்கி நான் கட்டளையிட்டவளை மட்டும்தான் நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லிட்டார். சரியா? சீஷராக்குதல் நம்ம பார்க்கிறோம். இயேசுக்கு பக்தர்ல சீஷர், அவருடைய உபதேசத்திலே நடக்க வைக்கணும். அடுத்தது ஒரு ஏற்பாட்டையும் செய்றார். நல்ல கவனிங்க. ஏற்கனவே பழைய காலத்தில் வேதத்தை கொடுத்தார், அதை திருத்திட்டாங்க, அதை சரியா போதிக்கலன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுனால இப்ப தேவன் ஒரு அடிஷனல் ஒரு ஏற்பாட்டை செய்றார். அது என்ன ஏற்பாடு? ஒன்று, இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்ட போதனை, அதை அப்போஸ்தலர்கள் அப்படியே உள்ளபடி உபதேசிக்க வேண்டும் என்கிறது ஒரு காரியம். 2வது ஒரு காரியம் என்ன செய்றார், இதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அதை எழுதி கொடுக்கிறார். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல 1:19 வரும்போது நீ இவை அந்த அது வாசிங்க, 1:19 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:19. கண்டவைகளையும் கேட்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது. சரி, போதும், எழுது. அதான் நமக்கு தேவையானது. முதல்ல மோசேயின் மூலம் பிரமாணத்தை கொடுத்து எழுதி வைக்க சொன்னார். இப்போ இயேசுவின் மூலம் கொடுக்கப்பட்டதும் அப்போஸ்தலர் மூலம் கொடுக்கப்பட்டதும், அதாவது யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இல்லையா, இது எல்லாவற்றையும் எழுதி வைக்க சொல்லுகிறார். நீங்கள் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னா, 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னா, இவை சத்தியமும் வீற்றிருக்கிறவர் புதிதாக்குறேன் என்றார். இவைகள் எழுது. இப்ப வார்த்தை மனசிலாச்சா? சொன்னார், அதை எழுதி வைக்க சொன்னார். இந்த அடிப்படையில தான் இந்த வேத புத்தகம் நம்ம கையில இருக்கு. இது சும்மா ஒன்றும் வரல, இது ஒரு பெரிய ஏற்பாடு. இதுக்கு எதிராக எவ்வளவு காரியம் நடந்திருக்கு, கடந்து இந்த வேத புத்தகம் இருக்கு. அதனாலதான் அவர் எழுதி வைக்க சொன்ன விஷயத்த நாம் வாசிக்கணும்னு முதலாவது நான் ரொம்ப கண்டிப்பா சொல்லுவேன். ஓசியா 8:12 சொல்லி 2 வேத பிரமாணத்தை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். அதே விஷயம்தான் இங்க எழுதி வைக்க சொல்லிட்டேன். இதை தூர போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை பேசுவான், அதுக்கு இடம் கொடுக்காத. முதலாவது இதை படிக்கான கையில தந்துட்டு இருக்காருல்ல, இப்ப இதை தந்திருக்கார். தராத வரைக்கும் அவர்கள் சொன்னதுதான் உபதேசம், இப்ப சொன்னதுதான் எழுதி தந்திருக்கு. இதை படிச்சுட்டாலே இந்த உபதேசத்தை சரியா நாம படிச்சிட முடியும். ஒருவேளை அதுக்கு கூடுதல் ஒரு உதவி தேவையா இருந்தா அடுத்த காரியம் செய்வார். அதை நம்ம பார்க்கலாம். நீங்க என்ன நடந்துன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எழுதி கொடுத்துட்டார். இப்ப எழுதி கொடுத்தோன்னா இதை இனி வாசிக்கப்படப்படாது. என்ன செய்யப்படாது? வாசிக்கப்படப்படாதுன்னு ஒரு பெரிய காரியம் நடந்தது வரலாற்றுல. கத்தோலிக்க திருச்சபையினுடைய பழைய காலம் போப்பு மார்க்கம், அவங்க ஒரு சட்டம் வச்சிருந்தாங்க. என்ன சட்டம் வச்சிருந்தாங்கன்னா, அவங்க படிப்பிக்கிற பாதிரியார்கள் மட்டும்தான் இந்த பிரசங்கம் பண்ணணும், வேற யாரும் இந்த பைபிளை படிக்கப்படாது, பைபிளை படிக்கவும் படாது, பைபிளை பிரசங்கம் பண்ணப்படாதுன்னு பயங்கரமான ஒரு சட்டம். அதை மீறி சில பாதிரியார்கள் ஐயோ பைபிள்ல இருக்குது இது இல்லையா, நம்ம பொய் இல்லையா பேச சொல்றாங்க, இந்த பைபிளை எல்லாரும் கையில கொடுத்தாதான் அந்த பிரச்சனை தீரும்னு சொல்லி இந்த பைபிளை மொழிபெயர்க்க முயற்சி பண்ணாங்க. அப்படிப்பட்டவங்க எல்லாரையும் பிடிச்சு கம்பத்துல கட்டி எரிச்சு கொண்டு போட்டாங்க. கொன்னது யாருன்னா இதே கத்தோலிக்க சபையார். நீங்க வேணா ஹிஸ்டரியில நெட்ல போய் விக்கிபீடியா எல்லாம் என்சைக்ளோபீடியா இருக்கு, எல்லாம் தேடி பாருங்க. இந்த கத்தோலிக்க பிரிவினர் பைபிளை கொடுக்க கூடாது என்று சொல்லி அப்படி முயற்சி பண்ணவங்களை பிடிச்சு கம்பத்துல கட்டி எரிச்சார்கள். அது மாதிரி அதாவது எழுதி வச்சிருந்தா அவர்களையும் கொலை செய்தார்கள். ஜான் பன்னியன் ஒரு பிரசங்கியார் இருந்தார். அவர் இப்படி எல்லாம் உண்மை இருக்குன்னு பிரசங்கம் பண்ணதுனால அவரை பிடிச்சி 12 ஆண்டுகள் ஜெயிலில் வைத்தார்கள். அவர் ஜெயிலில் இருந்த காலத்துல தான் தேவன் அவர்களுக்கு கொடுத்த சொப்பனத்தை அவர் அப்படியே தொடர்ந்து எழுதி மோட்ச பிரயாணம், உச்சித்தப்பட்ட பிரயாணம்னு ஒரு புக்கு, ரொம்ப வேல்யூ, பைபிளுக்கு அடுத்தபடி அது பிராக்டிக்கலா இருக்கும். அதை எழுதி இன்னைக்கும் அது தமிழ்லயும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு எதிராய், திட்டத்துக்கு எதிராய் எவ்வளவு முயற்சிகள் நடந்தது. அதை
தாண்டி மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு பாதிரியார், அவர் கத்தோலிக்க பாதிரியார் தான், அவருக்கு அந்த பிரச்சனை வந்து இங்க இருக்கிறது ஒண்ணு, இவங்க ஜனங்களுக்கு போதிக்கிறது ஒண்ணு என்று சொல்லி அவரும் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணினார். அவரையும் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அவர் தப்பிட்டார். அவர் தப்பி ஜெர்மன் மொழியில இந்த வேதத்தை கிரீக்கு லத்தீன்ல இருந்து மொழிபெயர்த்து இப்ப நம்ம பாஷை வரைக்கும் மொழிபெயர்த்து வருது. புரியுதா? அப்ப இந்த வேதத்தை, தேவ வசனத்தை அடைத்து வைப்பதற்கு, இல்லாமலாக்குவதற்கு எவ்வளவு முயற்சி நடந்ததுன்னு பாருங்க. அதனாலதான் வாசிங்க வாசிங்க வாசிங்க, இது நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு பெரிய வெள்ளை கொடுத்திருக்கு என்று நான் சொல்லுவேன். 1 பேதுரு 4:11 சொல்லுவார், ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஏன்னா எழுதி வைக்க சொல்லிட்டார்ல, இதன்படிதான் போதிக்க வேண்டும் என்று சொல்லி காரியத்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன செஞ்சிட்டார்? அப்போ அவர்கள் போதித்தார்கள், 2வது எழுதி கொடுத்தாங்க, நம்பர் 2. 3வது ஒரு காரியம், இதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே எல்லாம் எரிச்சிட்டாங்கல்ல, தப்பா எல்லாம் திருத்திட்டாங்கல்ல. ஏன்னா இப்ப போப்பு சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருந்தார், இந்த பைபிள் ரொம்ப பழைய காலம், இதை திருத்தணும், இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ப திருத்தணும்னு சொல்லி அறிக்கை விட்டு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியல. எனக்கு செய்தி வந்தது, சைனாவில் புதிய பைபிள் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எனக்கு செய்தி கிடைச்சது. ஏன்னா இதை எப்படியாவது மாற்றணும், தேவனுடைய வார்த்தையை மாற்றணுங்கிறதான முயற்சிகள் நடக்குது. இப்படி நடக்கும்னு தேவன் தெரிஞ்சதுனால அவர் இன்னும் ஒரு ஏற்பாடு பண்ணினார். அதை தான் நீங்க கவனத்தில் கொள்ளணும். அது யோவான் 14:26 என் நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்த சத்திய ஆவி வரும்போது நான் சொன்ன யாவற்றையும் உங்களுக்கு நினை போட்டுவார். ஹல்லேலூயா. நீங்க என்ன செஞ்சிருவீங்க? பிரசங்கி மாரும் கள்ளத்தனம் பண்ணுவீங்க, புஸ்தகத்தையும் எரிச்சிருவீங்க. ஆனா அந்த பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதெல்லாம் கொடுத்தாரு, அவர் வந்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவார். இதுதான் விஷயம். அவர் வந்து உங்களுக்குள்ள வந்துட்டா, அதனாலதான் நீங்க பைபிளை வாசிங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு நான் ஏன் சொல்லுறேன்னா, இதுதான் இங்கே கொடுத்திருக்கிற இயேசுனுடைய சுவிசேஷத்தின் ஏற்பாடு. மனுஷனை நம்ப முடியாது, பத்தவங்களை நம்ப முடியாதுன்னு அவர் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகுதான் இந்த இடத்துக்கு வந்தார் என்பதை நீங்கள் மனசுல வைக்கணும். அப்போ நீங்கள் 16ஆம் அதிகாரம் யோவான் 16, 13, 14 சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்துல நடத்துவார், கேள்விப்பட்டதெல்லாம் சொல்வார். எவ்வளவு அழகா இருக்கு! சத்தியம்னா உண்மை, சரியான உண்மைகளை சொல்லி உங்களை நடத்துவார் என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2:26, 27 வசனத்திலே உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் போதிக்கிறது, அது பொய் அல்ல, அது போதிக்கிறபடியே நீங்க நடங்கன்னு சொல்லிட்டு, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லைன்னு வார்த்தை இருக்கும் அதுல. அதான் விஷயம். இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாலதான் ஒவ்வொருத்தன் புஸ்தகத்தை விட்டுனா, இவன் கள்ள வெளியில போன, அதனாலதான் ஒருவனும் போதிக்க வேண்டாம், இந்த பரிசுத்த ஆவியை உங்களை போதிக்க முடியும் என்று சொல்லி தேவன் இயேசுவின் மூலம் ஏற்படுத்திய அந்த ஏற்பாட்டை குறித்து மீண்டும் ஒரு முறை அவர் உறுதிப்படுத்துறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:12-14 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம். பவுல் சொல்லுகிறார், இதெல்லாம் நாங்க எப்படி அடைஞ்சோம் தெரியுமா? இயேசு சொன்ன அந்த ஆவியினாலதான் படிச்சோம், மனசிலாக்கணும், உங்களுக்கு சொல்லி தருகிறோம் என்று சொல்லுகிறார். இவன் தேவன் தாமே, அதாவது தேவன் தம்முடைய உள்ள ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காணு கேட்கல, தேவனா தம்முடைய ஆவியினாலே நமக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். ஆகவேதான் நீங்கள் இயேசுவின் சுவிசேஷத்தை வாசிக்கணும், நீங்க இயேசுவின் சீஷராக அர்ப்பணிக்கணும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வெளியாக்கி தந்துடும். அவர் அடைச்சிட்டாருன்னா வெளியாகாது. எப்படி வெளியாக்குவார்? பட் சிலர் சொல்றாங்க, நாங்க பேசும்போது நான் பைபிளை படிச்சேன், அப்படி படிச்சேன், இப்படி படிச்சேன், ஒன்னும் புரியல பிரசங்க யாரேன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்பேன், இப்படி சொல்லு அவளை, இதுக்கு என்ன பதில்? ஆண்டவர் சொன்னார், முதலாவது இந்த மனுஷனை எனக்கு சீசன் ஆக சொல்லு, எனக்கு சீசன் ஆவேன்னு அவனை அர்ப்பணிக்க சொல்லு, நான் எல்லாத்தையும் திறந்து விடுறேன், இல்லைன்னா அடைச்சிருவேன். நம்பர் 1. 2வது, இந்த வேதத்தை படிக்கும்போது ஒரு 10 வசனம் படிக்கிறீங்க, படிச்ச உடனே அதுல என்ன புரியுறீங்களோ அதுக்கு உடனே நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு பேசுவார். இப்ப புரியுதா? இவனை ஒண்ணுமே செய்ய மாட்டான், இதை படிச்சு பட்டம் வாங்குதான் கொண்டு திரிவானே தவிர இதுல சொல்லி இருக்கவர் நடக்க மாட்டான். அவர் அடைச்சு இருட்டில் விட்டுருவார். போ குருடா, குருடனுக்கு வழிகாட்டுற குருடனாவே இரு, திருப்பி விட்டுருவார். இதை போதைச்சார், இது 10 வசனம் அப்படியே படிச்சு பாருங்க, அடுத்தது புரியும். இப்படி எனக்கு நடந்தது. நான் அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நிறைய பாஸ்டர்மார் சொல்றாங்க, நான் 5 தடவை படிச்சேன், 6 தடவை படிச்சேன், ஒன்னும் புரியல பாஸ்டர்னு சொல்லு, எல்லாம் பெரிய சென்டர் பாஸ்டர்மாரா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, என்னட்ட இருக்க பிரசங்க எல்லாம் கொடுத்திருக்கேன். கேட்டா நான் இப்படிதான் சொன்னேன், ஓய் படிச்சு மனசிலாக்குனதுக்கு கீழ்படிஞ்சு நட, அது எங்க ஸ்தாபனத்துக்கு பருந்தாது, உலகத்துக்கு பருந்தாது. எங்க மரபு வருதானா, நீ உலக ஸ்தாபனத்திலே இரு, மரபிலே இரு, எனக்கு காரியம் உனக்கு வேண்டாம், நீ குருடனாவே விட்டுட்ட.
வேற இதுதான் உண்மை. நீங்க இப்படி நடந்து பார்த்தீங்கன்னா இது வந்துடும். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து வேலை செய்வார். அப்ப நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா மட்டும்தான் இந்த காரியங்களை சரி பண்ண முடியும். அல்லனா கள்ள போதர்ல நிறைய வந்துருவாங்க. ஸோ இப்படி எல்லாம் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த நிறைய முயற்சி நடக்கு. பேதுருவை பிடிச்சு ஜெயிலில் வச்சுட்டு இதை பற்றி பேசப்படாது. அவர் சொன்னார் தேவனுக்கு கீழ்ப்படியணும், அதுதான் முக்கியம். பிடிச்சு ஜெயிலில் வச்சுட்டாங்க. பவுல ஜெயிலில் வச்சுட்டார். அவர் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2:9 இந்த சுவிசேஷத்தை நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். எப்படி இந்த ஆளு சுவிசேஷம் பேசுறான், இவனை பேச விடப்படாதுன்னு பிடிச்சி ஜெயிலில் அடைச்சாங்களாம். அவர் சொல்லாரு கெட்டி வச்சுட்டாங்க. அதனால தேவ வசனம் கட்டப்படவில்லை, அது ஏதாவது ஒரு வடிவத்தில் போய்கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என்ன புரிஞ்சுங்க? இயேசு வசனத்தை வாசிக்கணும், இயேசுக்கு சீஷராக ஒப்பு கொடுக்கணும், அடுத்தது பரிசுத்த ஆவியை கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். இவ்வளவு எல்லைக்குள்ள வந்தாதான் நீங்கள் ஜெனியூனா போக முடியும். ஏன்னா இது நடந்த சம்பவங்களை உங்களுக்கு நான் விளக்கி விட்டேன். அடுத்த ஒரு பகுதியை நான் சொல்லணும். இப்ப 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்துல கள்ள தீர்க்கதரிசிகள் பழைய காலத்தில் இருந்து வேதத்தை புரட்டினது போல கள்ள போதர்கள் இருப்பார்கள். அவள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள் இல்லையா? பொருளாசை உடையவர்களாய் தந்திரமாய் உங்களை தமக்கு ஆதாயமாய் வசப்படுத்திக் கொள்வார்கள், அவருடைய அழிவு உறங்காது அப்படின்னு இருக்கு. இப்ப பழைய காலத்துல எப்படி கள்ள தீர்க்கதரிசி இருந்தார்களோ இது போல கள்ள போதர்கள் இருப்பார்கள். ஆகையினாலதான் நீ போதகம் மாதிரி நம்பாத. முதல்ல நீ இதை முதல்ல வாசிச்சு ஜெபம் பண்ணு, சீசராக ஒப்பு கொடு, அவர் உனக்கு ஆவியை தருவார். அதுக்கு யாருக்கு உதவியும் தேவையில்லை. ஏன்னா நான் தான் ஆவியை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்றாருல்ல, பிதாவிடத்திலிருந்து நான் அனுப்பி வைக்கிற ஆவி அவர் அனுப்புவார், எல்லாம் விளங்கிடும். அதுக்கப்புறம் ஒன்னு ஆண்டவர் நடத்துவார். அடுத்த எல்லைக்கு போனோம். இந்த பேஸ்மெண்ட் தவறுறதுனால தான். ஏன்னா நான் நிறைய சூழ்நிலை பார்க்குறவன், இதுக்கு எப்படி தீர்வு ஆண்டவர்னு கேட்கும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ அதான் நான் அடிக்கடி சொல்லுது, பெந்தெகோஸ்தே சபையில் இயேசுவின் வசனத்தை வாசிக்கிறதில்லை, அப்போஸ்தலர் நிருபங்கள் வாசிக்கிறதில்லை. இவ்வளவு பெரிய தப்புன்னு ஆவியானவர் பேசுறாரு. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஓகே, நீங்க விளங்கி கொண்டா நல்லது. இப்போ ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அந்த வார்த்தைக்கு மீண்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் நான் தரணும். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் ஆண்டவர் வசனத்தை தந்திருக்கிறார். நீங்கள் எபேசியர் 4:21 சீக்கிரம் எபேசியர் 4:21 படிங்க. எல்லாம் வசனம் தான் தரணும். ஏன்னா இங்க இருக்கிறத உங்களுக்கு தந்துடணும். 4:21 எபேசியர் 4:21 படிங்க. நீங்கள் அவரிடத்தில் 4:21 இல்லையா? இயேசு கிறிஸ்துவினில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால், நல்ல வார்த்தை, அவரால் போதிக்கப்பட்டீர்கள். அப்போஸ்தலன் பவுல் என்னால் போதிக்கப்பட்டீர்கள் சொல்லல, பேதுருவால் போதிக்கப்பட்டீர்கள் சொல்லல. அந்த வார்த்தை கிளியா இருக்கும். இயேசுவாலே போதிக்கப்பட்டீர்கள். நம்ப முடியுதா உங்களுக்கு? இயேசுவால் போதிக்கப்பட்டீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறார்ல, இந்த அனுபவத்தை தான் சொல்றார். இயேசு அவர் போதித்ததை அந்த ஆவியானவர் நான் சொன்ன காரியங்களை நினைப்பூட்டுவார்னு சொன்னார்ல, அதுதான் சொல்றார். அப்ப இயேசுவே மேய்ப்பராக போதிக்கிற ஒரு காரியம். எபிரேயர் 2:3-4 எபிரேயர் 2:3-4 படிங்க. முதலாவது அப்போஸ்தலர் அந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 2:3-4. முதலாவது இயேசு கர்த்தர்னா அவருக்கு பற்றிய வார்த்தை. இயேசு மூலமாக அருளப்பட்டது, அவரிடத்தில் கேட்ட அப்போஸ்தலர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டது. அடுத்தது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பாருங்க பரிசுத்த ஆவியினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாகிய இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நல்ல பத்தியெல்லாம் இயேசு மூலம் கொடுத்தார், அப்போஸ்தலர் மூலம் கொடுத்தார், அதை பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தினார், அற்புதங்கள் மூலம் உறுதிப்படுத்தினார். இப்ப புரியுதுல்ல? இப்படி ஒரு சிஸ்டம் நடந்துட்டே இருக்கு. பாஸ்டர் இருக்கிறாரா, சபை இருக்காரா, அது தட்ஸ் செகண்ட் திங். நடக்கணும், இது ஒழுங்கா நடக்க வேண்டியதான். ஒழுங்கா நடக்காட்டா என்ன செய்வாரு? அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேயை வச்சிருக்கிறாருங்கிறத இதுல தான் நம்ம நிக்கணும். இதுதான் சரியான பேஸ். இந்த பேஸ்ல நிக்கிறதுக்கு தான் மற்ற சபை சூழ்நிலைகளும் வைத்திருக்கிறதுங்கிறதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. கொலோசியர் 2:6-8 வசனத்தை படிச்சிருங்க. கொலோசியர் 2:6-8 சீக்கிரம். அவரை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக, அவருக்குள் நடந்து கொண்டு அவரால் போதிக்கப்பட்டபடியே
விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதில் பெருகுவீர்களா. முதல் நிறுத்துங்க. வருதில்ல, எல்லாம் அவருக்குள். இது சபை சங்க ஸ்தாபன பாஸ்டர் வராது. இப்ப அடுத்த வசனம். உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரங்களினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு ஏமாற்றாதபடி எச்சரிக்கையா இருங்க. அது உலக வழிபாடுகளையும் பாரம்பரிய நியாயங்களையும் பெற்றது இல்லாமல் கிறிஸ்துவை பற்றி ஒன்று அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களால முடியாது அப்படின்னு தொடர்ந்து அந்த வசனங்கள் எழுது. எபிரேயர் 8:10-11 சொல்லுது. எபிரேயர் 8:10-11 அந்நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் சந்ததியாரோட நான் பண்ணுகிற உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனசுல வைத்து இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பலவேலை எழுதி கொடுத்துருது, கற்பலகையிலையும் தோல் சொல்லையும் எழுதியிருந்து. இனி இப்ப புஸ்தகத்துல எழுதியிருக்கு, நமக்கு எழுதி தந்திருக்கு. அவர் சொல்றாரு, இதெல்லாம் திருத்தி போடுவான்வன், உங்க மனசுல எழுதுவேன். என்ன செய்வான்வன்? பரிசுத்த ஆவி வந்து உங்க மனசுல என்ன செஞ்சிருவேன்? எழுதிருவேன். தேவன் நேரடியா செய்யற காரியத்தை சொல்றேன். இது பலருக்கு தெரியாது, அனுபவம் இல்லை, சரி விட்டுடுவோம். ஸோ இந்த அனுபவத்தை தான் எல்லாருக்கும் கொடுக்க எனக்கு ஆண்டவர் சொல்றாரு. இதை கொடு, நான் செய்யறேன், மனசுல எழுதுவேன். அவங்கள ஒரு நாளும் இடற மாட்டாங்க, இடற பண்ண முடியாது. எல்லாம் ஆவியானாரும் மனசுல எழுதுனது என்ன செய்வீங்க? நீங்க போடா நீ சோழிய பாருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆண்டவரோடு நடந்துருவாங்க. இந்த அனுபவத்தை எனக்கு கர்த்தர் கற்று தந்தார், அதை நீ மற்றவங்களுக்கு சொல்லும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டபடினாலதான் நான் இந்த மாதிரி பேசுறேன். சரி, இனி அடுத்த ஒரு இஷ்யூக்கு வருவோம். இப்ப இவ்வளவு நேரத்தை பிரசங்கத்தை பார்த்தா பாஸ்டர் வேண்டாம், பிரசங்கியார் வேண்டாம், சபை வேண்டாம், அப்படி போல இல்லையா இருக்கு பிரசங்கியாரன்னு ஒரு கேள்வி வரும். எஸ், கண்டிப்பா அப்படி ஒண்ணு இருக்கு. ஏன்னா இருந்தது கொடுத்தது உருப்படாததுனால ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டேன். இப்ப இன்னொரு பார்க்கும். எபேசியர் 2:19-22 சீக்கிரம். எபேசியர் 2:19-22 படிங்க. ஒரு அற்புதமான விஷயத்தை விளக்கிடுவோம். அதை விளக்குனாதான் இது பூரணம் அடையும். இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல், நல்ல வார்த்தை எழுவர், பரிசுத்தவான்களோட ஒரே நகரம், தேவனுடைய வீட்டாராய், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டவர்களாய், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலக்கல்லா இருக்கிறார். அவர்கள் மேல் ஒரு மாளிகை எழும்பணும், பரிசுத்த ஆலயமா அது இருக்கணும். தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, நல்ல கவனிங்க, இந்த சபைன்னு ஒன்று சொல்றேன்ல, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசன பகுதி ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? இதுல நீங்க என்ன புரியணும்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரத்தில் தேவனுடைய ஆவியினால் கட்டப்படுகிற சபை. இப்ப புரிஞ்சது இல்ல? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் தேவனுடைய ஆவியினால் கட்டப்படுற சபை. அப்படின்னா என்னன்னு சொன்னா, இயேசு என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ அதுதான் மூலக்கல். சரிதானே? ஒரு வீடு கட்டும்போது 2 மூலக்கல் வைப்போம், அதுக்கு இல்லையா முதல் கல். அப்ப இயேசு சொன்னது செஞ்சதன்படி ஒரு சபை இருந்தா அதுதான் கிறிஸ்துவின் சபை. இயேசுவின் அப்போஸ்தலர் சீடர்கள் சொன்னது செஞ்சதன்படி ஒரு சபை இருந்தா அதுதான் கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்துவுக்குள்ளும் அப்போஸ்தலருக்கும் இருந்த பரிசுத்த ஆவி இருந்தல்ல, இந்த ஆவி வந்து அதே ஸ்ட்ரக்சர்ல அதை நினைப்பூட்டி ஒரு சபை கட்டுனா இதுதான் கிறிஸ்துவின் சபை. ஆனா இன்னைக்கு நடக்குது என்னன்னா, இயேசு சொன்னதுபடி சீஷர் ஆக மாட்டாங்க, சீஷத்துவ அனுபவம் கிடையாது. இயேசுக்கு பக்தராகிய சபை இருக்கு, ஆகவே இது கிறிஸ்துவின் சபை இல்லை. இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சொல்லி செய்து மாதிரி காண்பிச்சபடி ஆவியாகிய தூய ஆவியாகிய பிதாவாகிய தேவனை தொழுகை செய்யாம ரூபத்தில் இருக்கிற இயேசுவை தொழுகை செய்யறதுனால இவங்க விக்கிரக ஆராதனை செய்யறாங்க. புரியுதா நான் சொல்றது? அவங்க செஞ்ச தொழுகை வேறு, சொன்ன தொழுகை வேறு, இவங்க செய்யறது வேறு. மொத்தத்துல இப்ப சபை கிடையாதுங்க. அற்புதங்களை அடையிறதுக்கு இயேசு நாம அதை ஆராதிக்கிற குருசடிகளா மாறி போச்சு. புரியுதா நான் சொல்றது? இதுதான் குருசடிங்கிறது. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கிறது அது வேற விஷயம். நீங்க பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய சுவிசேஷத்துக்குள்ள போனா அது நடக்கும், அது வேற. இங்க நடக்கிறது இயேசுவின் சீஷத்துவம் கிடையாது, பிதாவை ஆராதிக்கிறது கிடையாது. இயேசு ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனை குருசெடி மார்க்கமா சபை மாறிடுச்சு. இது ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த குருசெடிகளை எல்லாம் என்ன செய்யணும்? இனி கிறிஸ்தவன் சபையா மாத்தணும். சரிதானே? இதுக்கு வேண்டிதான் இப்படி பிரசங்கம் பண்ணுது. இது ஆக்கம் விஷயம், இப்படி போங்க. இதுல ஏதாவது புரிதல் இருந்தால், தவறுகள் இருந்தால், ஏன்னா மொழிபெயர்ப்பில் சில பிரச்சனைகள் இருக்கு, அது கொஞ்சம் ஹாட், தாராளம் பேசுங்க. நீங்க சந்தேகத்தை கேட்டுருங்க, கேட்டு தாராளம் பேசலாம் என்று சொல்லி பேசுகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப சபை இப்படி ஒரு சபை இருக்கு. அப்ப நம்ம சபை இப்படிதான் இருக்கணும். இது இருந்ததோ இல்லையோ அது வேற விஷயம். நம்ம சபை அப்ப சபைன்னு ஒண்ணு இருக்குங்க, அது இதுதான் சபை. பல வேளை எங்கிட்ட கேட்பாங்க, நீங்க எந்த சபையில ஐக்கியம்னு கேட்பாங்க. நான் கிறிஸ்துவன் சபையில ஐக்கியம். அது எங்க இருக்கு? அது நீங்க தான் காட்டி தரணும்னு கேட்பேன். இங்க பைபிள்ல இருக்கு தெரியும், கிறிஸ்துவன் சபை இருக்கு தெரியும். உலகத்துல எங்க இருக்குன்னு சீசத்துவமே ஆக்காத சபையை நான் சபைன்னு ஏற்கணுமா?
இயேசுவை ஆராதிக்கிற விக்கிரக ஆராதனை சபையை நான் சபைன்னு ஏற்கணுமா? இயேசு ஆராதிச்ச மாதிரி இல்லாத சபையை கிறிஸ்துவன் சபையை நான் ஏற்கணுமா? ஆதி திருச்சபை யாரும் அப்போஸ்தலரும் செய்யாத காரியங்களை செய்யற சபையை நான் சபைன்னு ஏற்கணுமா? உங்கள்ட்ட பைபிள் இருக்கு, சிலுவை இருக்கு, ரத்தம் இருக்கு. நான் இதை என்னதான் உறுதிப்படுத்திட்டார்ல, நிறைய அனுபவம். அப்ப இப்ப என்ன செய்யறோம்? இது குற்றம் சாட்டுறதுக்கு சொல்லல, குறைகளை உணர்றதுக்கு சொல்றோம். ஆமா, தவறிட்டோம், தப்பிட்டோம். கத்தோலிக்கர் நினைச்சுக்க, நாங்க தான் தாய் சபை. அந்த லட்சணம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இனி ஒவ்வொரு சபைக்கு லட்சணம். அவங்கள கூப்பிட்டு, அப்பா இப்படி இருக்கு, தாய் சபை எருசலேம்ல உண்டாச்சு, அது பரிசுத்த ஆவியால உண்டாச்சு, அப்போஸ்தல உபதேசத்துல உண்டாச்சு, நாங்க தானே சொல்லி கொடுக்கணும். பெந்தெகோஸ்தே சபையை பார்த்து, நீ குருசடி வித்த நடத்தாத, நீ பிதாவை ஆராதிக்க எல்லைக்குள்ளவா, இயேசுக்கு சீசன் ஆகு, அவருடைய வார்த்தையில உபதேசத்தில் நடந்து அவரை போல மாறுன்னு நான் தானே சொல்லிக் கொடுக்கணும், நான் தானே சொல்லிக் கொடுக்கணும். அப்ப கிறிஸ்துவன் சபையுடைய அஸ்திபாரம் இல்லாம அக்னி இறக்கம், ஆவி இறக்கம், ஆதி அப்போஸ்தலருடைய காலங்கள் அற்புதம் எங்கேருந்து வரோம்? உனக்கு எங்கேருந்து வரோம்? அஸ்திபாரத்தை உடச்சு போட்டுக்கிட்டு தாறுமாறா போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டு ஆராதிப்போம், சாப்பிடாம ஆராதிப்போம், தலைகளை நின்று ஆராதிப்போம். நீ எப்படி ஆராய்ச்சி செத்தோன்னா எனக்கு என்ன வச்சிருக்க நேடா? உனக்கு ஒரு பிரமாணம் வேற வழி இல்லை. பாவம் அது கிடந்து பட்டினி கிடந்து செத்த ஆளுவ இருக்கு. உபவாசம் 40 நாள் உபவாசம் செய்யணும்னு சொல்லி செத்த ஆளுவ இருக்கு. உன்கிட்ட யார் இருக்க சொன்னா? அவன்கிட்ட எழுதி தந்தது படி மரியாதையா. இப்படி ஒரு குருட்டாட்டத்தின் ஆவி, வேத பொருட்டின் ஆவிக்குள்ள இந்த சபை சிக்கிடுச்சு. இதை எப்படிடா கொண்டு வரது ரொம்ப சவால். எனக்கு நிறைய படிப்பிச்சார், அதெல்லாம் நான் பேசுகிறேன். அன்புக்குரியவர்களே, அப்ப இயேசு சொல்றார், என்னிடத்தில் கற்றுக்கொள். யார்கிட்ட படிக்க போறீங்க? இயேசுகிட்ட படிச்சா இயேசு இடத்துக்கு போவா. வேற எங்கேயும் படிச்சா அங்க போனோம். நான் சொல்லணும், நிறைய பைபிள் காலேஜ் இருக்கு. கத்தோலிக்கம் 14 வரியும் படிச்சுக்கிட்டு வந்து சில ஆராதனை நடந்துட்டு இருக்கு. சிஎஸ்ஐ பாஸ்டர் படிச்சுக்கிட்டு வந்து அவர் வேற மாதிரி சிலுவக்கல்ல மாதிரி பல்லவத்துக்கு போறாருன்னு போதிக்கிறார். பெந்தெகோஸ்தேக்காரன் ஒவ்வொருத்தையும் ஒருத்தன் வால் வடக்கு, ஒருத்தன் தெற்கு. இந்த லட்சம் மூழ்கு நான் நீங்க உருப்படுவீங்களா? அதோட நல்ல வழி இயேசுகிட்ட உட்காந்து படிச்சிருங்க. அவர் இவ்வளவு சிஸ்டம் வச்சிருக்காருல்ல. எனக்கிட்ட முடிக்கிறேன், எனக்கிட்ட கேட்கறாங்க. சமீபத்தில் கூட கேரளாவில் ஒரு பாஸ்டரோட பேசிட்டு இருந்தேன், 2.5 மணி நேரம் போன்ல பிரசங்கம். அவர் கேட்காரு, எனக்குள்ள இருந்த எவ்வளவோ கேள்விகளுக்கு நாங்கள் இத்தனை வருஷம் பெரிய பெரிய படிப்பாளிகள் பாஸ்டர் மாதிரிலாம் கேட்டேன், ஒரு தரம் விட சொல்லல, உங்கள் மூலம் எனக்கு விட கிடைச்சிட்டேன்னு சொன்னார். நீங்க எங்க படிச்சிய? நான் சொன்னேன், ஒன்றும் படிக்கல, நான் பைபிள் படித்தேன், நான் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், தெரிஞ்சதை செய்வேன், தெரியாத சொல்லி தரோன்னு கேட்பேன். இல்ல இல்ல, நம்ப முடியாது, நீங்க இவ்வளவோ படிச்சிருக்கீங்க, நீங்க பேசுறத பார்த்தா கடல், உங்களை நீங்க படிக்கல, வேதவில கலாச்சாரம் படிக்கல, நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாரு போன்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா விட்டுட்டுவோம். இப்ப என்ன செய்யறோம்? இயேசுட்ட படிப்பீங்களா? விருப்பமா? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட படிப்பீங்களா? விருப்பமா? அப்போஸ்தலர்கிட்ட படிப்பீங்களா? விருப்பமா? அதற்கேற்ப உங்களை சரி செய்வீங்களா? இல்ல நாங்க அந்த சபை இந்த சபை எங்க பாரம்பரியம் விட முடியாது. ஆமா, சில பிரச்சனை முடிச்சிடுறேன். ஊழியக்காரர் சொல்லுவா, பாஸ்டர் நீங்க சொல்லுதெல்லாம் வேதத்தின்படி சரிதான், இப்ப இதை சரி பண்ணது எப்படி? இத்தனை தலைமுறையா வந்துட்டான். அப்ப பின்ன நீ என்னத்துக்கு போய் பிஜேபி காரன்ட்டு அதே தான் பேசுற? அவனை எத்தனையோ தலைமுறை அதுல போறான் இல்லையா? நீ சொன்னவன கேட்டு மாறானமோ? கத்தோலிக்கன்ட்ட நீ என்னத்துக்கு போய் சொல்லுவ? அவன் இத்தனை தலைமுறையா போறான் இல்ல, விட்டுட்டு பேசாம இரு. நீ தேவனுடைய வார்த்தைக்கு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னா மற்றவங்க கீழ்ப்படியணும். நீ பாவியன்னு கூப்பிட்டா கம்பெடுத்து அடிப்பான். என்ன இதுதானே உனக்கு ஏற்படுற பிரச்சனை? நீ திருந்த மாட்டா, நீ குணப்பட மாட்டா. நீ போய் அவனை பாவி, உனக்கு பாரம்பரியத்தை விட்டுரு, உனக்கு பாரம்பரிய ஆவியை விட்டுருன்னு போன கல்லடு தெரியாம இருப்பானா? இது ஆண்டா உங்களுக்கு ஏற்படுது. முதல்ல நீ படி. ஆண்டவரே, நாங்களும் என்ன சரி சீர்படணும், பரிசுத்தவான்கள் சீர்பருந்தும் பொருட்டு தான் சபையை வச்சிருக்குன்னு எபேசியர் 4:11 நீங்க படிக்கணும். சபையானது பக்தி விருத்தி அடையணும், பரிசுத்தவான்கள் சீர்பருந்தணும். ஆக இந்த அனுபவங்கள் நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் யார்கிட்ட படிக்கணும்? இயேசுகிட்ட படிக்கணும், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட படிக்கணும், பரிசுத்த வேதத்தில் படிக்கணும், அப்போஸ்தலர்கிட்ட படிக்கணும். அப்படி படிச்சு பரிசுத்த சபையாராய் கட்டப்படும்படி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.